அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட அந்த சார் யார் என்றும், விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி என்று அவசரமாக வழக்கை முடிக்க நினைக்கிறது திமுக என்றும், சாரை காப்பாற்றியது யார் என்ற கேள்வி நீண்ட நாட்களாகவே இருந்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது என்றும், ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சார் யாராக இருந்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது என எக்ஸ் தளத்தில் இபிஎஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். தற்போது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் இபிஎஸ் அவர்கள் தற்போது அந்த சார் யார் என்று இதுவரை குறிப்பிடவில்லை. அந்த சார் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைந்ததும் கண்டிப்பாக காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்று ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. வணக்கம் ரவினா. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் குற்றவாளியாக அனுதாபி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றமானது உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் குற்றவாளி ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது, அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவரான அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனை சாட்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அதிமுக தொடர்ந்து ஒழிக்கும் என்று வாக்குறுதியையும் இன்று வரை நிறைவேற்றி வருவதாகவும் அது குறிப்பிட்டப்பட்டுள்ளது. அதனால் தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கின்றனர். எஃப்ஐஆரில் குறிப்பிட்டப்பட்ட அந்த சார் யார், விசாரணையின் போது எதற்கு அந்த சார் ரூல் அவுட் செய்யப்பட்டான், எதற்காக ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முடிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யார் அந்த சாரை காப்பாற்ற இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கேள்வியாகவே நீண்ட நாட்களாக இருந்தது. அனைத்து பதில்களும் கிடைக்க தான் இந்த போராட்டமானது நடைபெற்றுள்ளதா, அந்த சாரை யாராலும் காப்பாற்ற முடியாது போன்ற வாசகங்களை பொருத்தி இந்த எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.